கிறிஸ்துவை எதற்காக தேடுறோம்? காரியத்திற்காகவா, அற்புத அடையாளங்களுக்காகவா, போஜனத்தில்? ஆண்டவர் சொல்ற, என்னை அப்பத்திற்காக நீங்கள் தேடுகிறீர்கள். அப்பத்திற்காக தேடுகிற கூட்டம் ஒன்று, அற்புதங்களுக்காகவே தேடுகிற கூட்டம் ஒன்று, வரனுக்காக இயேசுவை தேடுகிற கூட்டம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காரியத்துக்காக தேடவே கூடாது. அற்புதம் நடக்குதோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, நம்ம தேவன், அவர்தான் நம்ம வாழ்வாதாரம், அவர்தான் நம்ம வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுவானவர் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறாரே தவிர அந்த அன்புல குறை இல்லாம இருக்கணும். மனுஷன் அன்பு, பணம் இருந்தா தாங்க மனுஷன் வருவான். பணம் இருந்ததுன்னா உங்களை சுத்தி ஒரு கூட்டம் முச்சிக்கிட்டே இருக்கும். அன்பு இன்னைக்கு ரொம்ப மாயமாலமா காணப்படுகிறது. ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்குது மனுஷங்க. ஆனா கிறிஸ்து நம்ம கிட்ட பாவிகளா இருக்கும்போது நம்ம கிட்ட தேடி வந்தாருங்க. அந்த அன்பு உண்மையான அன்பு. அந்த அன்பை மறுபடியும் அவருக்கு செலுத்தும் பொழுது அந்த அன்புல நாம உண்மையா செலுத்தணும். ஏன்? இயேசுவுக்காக நான் சாவேன். பிரச்சனை முடியுதோ இல்லையோ, நான் இயேசுவுக்காக வாழ்வேன்.